சென்னையில் நள்ளிரவு முதலே ஆங்காங்கே கனமழை விட்டு பெய்து வரக்கூடிய சூழலில் சென்னை கிண்டியில் தொடர்ந்து மழை பெய்து வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். சென்னை கிண்டியில் கனமழை பெய்து வருகிறது. இருள் சூழ்ந்த நிலையில் கனமழை வெளுத்து வாங்குகிறது. சென்னையில் ஆங்காங்கே மழை பெய்து வரக்கூடிய சூழலில் சென்னை கிண்டியில் கனமழை பெய்து வருகிறது. அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் ராஜேஷ். சென்னையில் ஆங்காங்கே கனமழை பெய்து வருகிறது நள்ளிரவு முதலே. இந்த நிலையில் சென்னை கிண்டியை பொறுத்தளவில் மழையின் அளவு எந்த அளவாக இருக்கிறது? கள நிலவரம் என்ன? வணக்கம். நள்ளிரவு முதலே கனமழை கொட்டி தீர்த்து வரக்கூடிய நிலையில் அவ்வப்போது விட்டு பெய்து வந்தது. ஆனால் தற்போது சென்னை கிண்டியை பொறுத்தவரையிலே தொடர்ச்சியாக கனமழை பெய்து வருகின்றது. ஒரு 45 நிமிடங்களுக்கு மேலாக நிற்காமல் மழை பெய்து வரக்கூடிய காரணத்தால் சாலையில் தற்போது தண்ணீர் தேங்க ஆரம்பித்திருக்கின்றது. பிரதான சாலைகளில் கூட முழங்கால் அளவிற்கும், தாழ்வான பகுதிகளில் கிட்டத்தட்ட முட்டி அளவிற்கும் தண்ணீர் தேங்கி நிற்கக்கூடிய காட்சியை இந்த பகுதியில் நம்மால் பார்க்க முடிகிறது. ஆளுநர் மாளிகைக்கு எதிரே இருக்கக்கூடிய சாலையில் தண்ணீர் குளம் போல தேங்கி நிற்கின்றது. அந்த வழியாக செல்லக்கூடிய வாகனங்கள் மிகுந்த சிரமத்தோடு செல்லக்கூடிய அந்த காட்சியை ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். பகல் நேரத்திலேயே அனைத்து வாகனங்களும் முகப்பு விளக்கை எரிய விட்டு செல்லக்கூடிய அந்த காட்சியையும் பார்க்க முடிகிறது. காரணம், சென்னையினுடைய அந்த பரவலான பகுதிகள் இருள் சூழ்ந்து காணப்படுகிறது. மாலை 6 மணிக்கு எப்படி ஒரு இருள் சூழ்ந்த நிலை இருக்குமோ அது போன்ற ஒரு இருள் சூழ்ந்த நிலை தற்போது காணப்படுகின்றது. அலுவலகங்களுக்கு செல்லக்கூடியவர்களும் தங்களுடைய சொந்த பணிகள் காரணமாக வெளியில் வந்தவர்களும் தங்களுடைய பணிகளை அவசரமாக முடித்துவிட்டு வீடு நோக்கி புறப்பட்டு செல்லக்கூடிய காட்சியை இந்த பகுதியில் பார்க்க முடிகிறது. பொது போக்குவரத்தில் அதிகமாக மக்கள் பயணிப்பதை பார்க்க முடிகிறது. அரசு பேருந்துகள் இது போன்ற நேரங்களில் 11 மணிக்கு பிறகு எப்போதும் பெரிய அளவில் கூட்டம் இல்லாமல் இருக்கும். ஆனால் இன்றைய தினம் இருசக்கர வாகனங்களில் செல்லக்கூடியவர்கள் கூட இருசக்கர வாகனங்களில் செல்ல முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருப்பதால் அவர்கள் அதிக அளவில் பேருந்துகளையும் அதே போல ஆட்டோக்களையும் பயன்படுத்துவதை பார்க்க முடிகின்றது. ஏராளமான வாடகை வாகனங்கள் சாலைகளில் பயணிப்பதை பார்க்க முடிகின்றது. இந்த பகுதியை பொறுத்தவரையில் இன்னும் தொடர்ச்சியாக மழை பெய்தால் சாலையில் அதிகமான தண்ணீர் தேங்குவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. நாம் முன்பே குறிப்பிட்டது போல பிரதான சாலைகளில் தண்ணீர் தேங்க தொடங்கி இருப்பதால் போக்குவரத்து நெரிசலும் அதிகரிக்க தொடங்கி இருக்கின்றது. எந்தெந்த பகுதியில் அலுவலகங்கள் அதே போல முக்கியமான அந்த கல்லூரி உள்ளிட்ட விஷயங்கள் இருக்கின்றதோ அதுபோன்று மக்கள் கூட்டம் அதிகம் வரக்கூடிய பிரதான சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் கூடுதலாக இருப்பதை பார்க்க முடிகின்றது. தொடர்ந்து போக்குவரத்து நெரிசலை சரி செய்வதற்கு தேவையான பணிகளும் போக்குவரத்து காவலர்கள் ஒருபுறம் எடுத்து வருகிறார்கள். மாநகராட்சி ஊழியர்களும் இந்த தண்ணீரை சாலையில் தேங்கி நிற்கக்கூடிய மழை நீரை அப்புறப்படுத்தக்கூடிய பணிகளிலே நள்ளிரவு முதலே ஈடுபட்டு வந்தாலும் அதிகாலையிலே இன்று பணிக்கு வரக்கூடியவர்கள் முன்கூட்டியே வந்து தங்களுடைய பணிகளை தொடங்கி இருக்கிறார்கள். ஆனாலும் அடைமழை விடாது பெய்து வரக்கூடிய காரணத்தினாலே சாலையில் தண்ணீர் தேங்கி நிற்பதை பார்க்க முடிகின்றது. மழை விட்டால்தான் இந்த தண்ணீரை அப்புறப்படுத்த முடியும் என்று துப்புரவு பணியாளர்கள் நம்மிடம் தெரிவிக்கிறார்கள். தொடர்ந்து சென்னையை பொறுத்தவரையிலே அந்த புயலுக்கு பிறகு தொடர்ந்து ஒரு 4-5 நாட்கள் கடும் வெப்பம் வாட்டி வதைத்து வந்தது. ஒரு டிசம்பர் மாதத்தில் இப்படிப்பட்ட வெயில் அடிக்கிறதே, ஏப்ரல் மாதம் போல இருக்கிறதே என்றெல்லாம் சென்னை வாசிகள் தொடர்ந்து வெந்து அவர்கள் கருத்துக்களை தெரிவித்து வந்த நிலையில 2 நாட்களாக மேகம் குளிர்ந்தும் தொடர்ந்து சாரல் மழை கனமழை பெய்தும் வரக்கூடிய சூழலில் இன்றைய தினம் சூரியன் முழுவதுமாக மறைந்து மேக கூட்டங்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய காரணத்தால் ஒரு குளிர்ச்சியான சூழல் உருவாகி இருக்கிறது. கருமேகங்கள் சூழ்ந்து சென்னை முழுவதுமே ஒரு மாலை நேரம் போல காலை 11 மணிக்கே காட்சியளிக்கக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. விவரங்களை நேரலையில் இணைந்து வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ்.